ஜிடிஏ கேம்ஸ்னாலே ஒரு வேறு லெவலான ஒரு கேம்ஸ் தான். ஆனால் இந்த ஜிடிஏ கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டஃபஸ்ட்டான மிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ 3லேருந்து ஜிடிஏ 5 வரைக்கும் உள்ள டஃபஸ்ட்டான மிஷன்ஸை தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் மேலே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடுறது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ 3லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மூணாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சால்வட்டோரில் நமக்கு தரக்கூடிய ஒரு மிஷன் தான் பாம்டாபேஸ் ஆக்ட் 2. இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிகர் பண்ணனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $100,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த மிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர்ட்லாண்டில் பண்ணக்கூடிய கடைசி மிஷன். ஸோ ஜிடிஏ 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா $100,000 எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு தான். ஸோ எப்படியோ நீங்கள் பணத்தை திரட்டி இந்த மிஷனை ட்ரிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷிப்பு உங்களை வந்து பார்த்திங்கன்னா போக சொல்லும். ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 பால்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பாம்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு வரணும். பட் ஆனால் இந்த மிஷனில் மட்டும் என்னன்னே தெரியலை, கொலம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் AK-47 ரெட்டியாக நிற்பானுங்க, என்ன கொலவெறினே தெரியலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேண்டேஜ் பாயிண்ட்டுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியன்ஸை போய்ட்டு போட்டு தள்ளணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் இருக்குன்னே தெரியாது. அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா 8 பால்ஸ்க்கு பின்னாடியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய்ட்டு ஷூட் பண்ணி அடி வாங்கினது தான் மிச்சம். அண்ட் அதுலேயும் வர வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 பால்ஸ் இருக்காம்ல, அவன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கவரில் நிற்க மாட்டான். அண்டு நம்மளாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் கவரில் நிற்க முடியாது. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கவர் சிஸ்டம் இல்லாதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் ஒரு ரோத்லெஸ்ஸான மிஷனாக உங்களுக்கு தெரியலாம். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் டு கோ. இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா யாக்குசா நமக்கு தரக்கூடிய ஒரு மிஷன் தான். இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 ஸ்பங் டீலர்ஸ் இருக்கும். அதுலேயும் போர்ட்லேண்ட் சிட்டியில் 3 அண்ட் ஸ்டார்டட் ஐலாண்டில் 3 அண்ட் ஷோசைட் வேலில் 3 இந்த மாதிரி சொல்லிட்டு 9 ஸ்பங் டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பங் டீலருடைய லொக்கேஷன் மட்டும்தான் காணிப்பாங்க. அண்டு மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அண்டு பக்கத்தில் போனாலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆயிரும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பங் டீலர் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா போர்ட்லாண்டு பக்கம் நீங்கள் போகும்போது சால்வட்டோரியோனோட ஆளுங்க உங்களை தெறிக்க விடுவாங்க. இங்கே பாருங்கள் தெறிக்க விட்டானுங்களா. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் லாஸ்ட் ஒன் எடுக்கும்போது டைமர் 0 நேரம் பாருங்கங்க, அதை கடுப்பை சொல்ல வேணும். ஸோ எனக்கே இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த எக்ஸ்சேஞ்ச். இந்த மிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ 3ல் இருக்கக்கூடிய ஃபைனல் மிஷன். அண்ட் இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேட்லினா நம்மளோட இடத்துக்கு வர சொல்லுவாள். அங்கே நம்மளுடைய கேஷ் அண்ட் நம்மளுடைய கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியன்ஸ் உருவி விட்ருவானுங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பிஸ்டல் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியன்ஸை ஷூட் பண்ணால் அவள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பரில் எஸ்கேப் ஆகுவாள். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கார் எடுத்துகிட்டு போயிட்டு போனால் அவள் அங்கே ஒரு டேமுக்கு போவாள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியன்ஸை காலி பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்னைப்பர் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா கொலம்பியன்ஸுமே போட்டு தள்ளணும். அண்ட் அதுக்கப்புறமா அவள் திருப்பி சாப்பருக்கு மேலே போயிட்டு அவள் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. நம்மளும் அவள் விட்ற புல்லட்ஸ்லேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு யாக்குசாவை ரெஸ்க்யூ பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ராக்கெட் லாஞ்சர் எடுத்து அந்த சாப்பரையும் போட்டு தள்ளுறதுக்குள்ளே எப்பா போதும் நேரம். நீங்கள் கண்ட்ரோலரில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையெல்லாம் வேத்துறவங்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த மிஷன். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிஏ வைஸ் சிட்டி. ஜிடிஏ வைஸ் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன் மிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்படுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா டில்டோ டூடோ. இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிலிம் ஸ்டூடியோ அன்லாக் பண்ணதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு தருவான். இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் செக் போஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ண நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைக்கிளுக்கு போக சொல்லும். ஸோ அந்த சைக்கிளுக்கும் நீங்கள் போகணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் காலியாகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். அண்ட் அதுலேயும் வேறு வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கடியிலையும் பில்டிங்க்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா சொறி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த பிளேனுடைய கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா பாம்ஸ் அவே. இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கியூபன்லேருந்து ஒரு கிராண்ட் மதர் உங்களுக்கு தருவாங்க. இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா பாம்ஸை போட்டு காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் காலி பண்ணால் அங்கே காரில் ஒருத்தன் எஸ்கேப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த காரை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய போட்ஸை போட்டு தள்ளுறது ரொம்பவே நல்லதுங்க. நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ வைஸ் சிட்டியில் மட்டும் இல்லை, ராக்ஸ்டார் சீரீஸ்லேயே ஒரு நைட்மேரான ஒரு மிஷன்னா இந்த டெமாலிஷன் மேன் அப்படிங்கிற இந்த மிஷன் தாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனை ஒரு சேலஞ்சாகவே எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
அப்போது இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சாகவே எடுத்து போடுறதுன்னா அப்போ இந்த மிஷன் அப்போ எவ்வளோக்கு ரூத்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கங்க. அண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா GTA San Andreas தான். இவரும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேன் மிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த கேமில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மட்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைட் ஆஃப் த ட்ராக். இந்த மிஷனை பற்றி சொல்லவாங்க வேணும். ஏன்னா இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிக் ஸ்மோக் உங்களுக்கு தருவோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் ஓட்டுறதை ஒழுங்காக பார்க்கணும். அண்ட் பின்னாடி இருக்கிற குண்டை வந்து பார்த்திங்கன்னா சுடுற வேலையை ஒழுங்காக பார்க்கணும். ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலான்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த நம்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை லைன்ஸ். இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சான்ஃபியரை அன்லாக் பண்ணதுக்கப்புறமா 0 அப்படிங்கிற பர்சன் உங்களுக்கு தருவோம். ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா GTA Vice Cityயில் இருக்கக்கூடிய டில்டோ டூடோ ப்ளஸ் பாம்ஸ் மிஷனோடைய கலவைன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பிளேனை வச்சு ஃபியூவல் காலி ஆகிறதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா பெர்க்லேக்கு டெலிவர் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம காலி பண்ணணும். அண்ட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா NOE. இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லா மிஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் செட்டிங்னால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகலாம். ஆனால் இந்த மிஷன் அப்படி கிடையாதுங்க. இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அபண்டன்டான ஒரு ஏர்ஸ்ட்ரிப் வாங்குவீங்க பாருங்கள். அந்த அபண்டன்டான ஏர்ஸ்ட்ரிப் வாங்கினதுக்கப்புறமா டொரினோ அப்படிங்கிற பர்சன் உங்களுக்கு தருவான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தர ஒட்டின மாதிரி ஓட்டிகிட்டு போகணும், விசிபிலிட்டி மீட்டர் இன்க்ரீஸ் ஆகாமல். ஸோ அதெல்லாம் பார்த்து அங்கே வேறு மரங்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே போகும்போது மிலிட்ரி பேஸுக்குள்ளே நீங்கள் சப்போஸ் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அவனுங்க விட்ற மிசைலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அடுத்தது GTA 4. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கவர் சிஸ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் மிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்பர் 3 ஸ்னோ ஸ்ட்ரோம். இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எலிசபெத் நம்மள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோக் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோக்கை மட்டும் போயிட்டு திரட்டிக்கிட்டு வர சொல்லுவா. ஆனால் அங்கே நிறைய பைக்கர் கேங் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொன்னா அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ண வருவானுங்க. ஸோ அவனுங்களை எப்படியோ டாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கார் எடுத்துகிட்டு போயிட்டு சப்போஸ் நீங்கள் கீழே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்மளை விட்டே காலி பண்ணிடுவாங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா பெகரினோஸ் ப்ரைட். இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா பெகரினோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தில் இருப்பான். அண்ட் அவனை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீமும் போகணும். பட் ஆனால் அவனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ GTA 4 ப்ளே பண்ணவன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெகரினோவை அதுக்கப்புறமா காப்பாற்றினா அவனுடைய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவனோட எனிமி டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணுங்க. ஸோ அவனை போய்ட்டு நம்ம ஷூட் பண்ணால் நம்ம மிஷன் ஃபெயில்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் தெரியும் அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடக்கூடாது, அவனுங்களே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நின்றுவானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதனால கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம். அண்ட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை ஒரு ட்ரக்கில் எடுக்க சொல்லும். அந்த ட்ரக்கை நீங்கள் எடுத்தாச்சுன்னா அது இன்னொரு இடத்துக்கு போக சொல்லும். ஸோ போட்டியாடுக்கு போக சொல்லுமா, நீங்கள் அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரியல் டிராஃபிக்கெல்லாம் நீங்கள் தாண்டி சப்போஸ் வாண்டட் லெவல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அந்த வாண்டட் லெவலில் நீங்கள் லூஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே போதும் நேரம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது இப்போ தான் மிஷனே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு அண்ட் அதுக்கப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் எடுக்க சொல்லுங்க. ஸோ அந்த போட் எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை துரத்தி ஒரு 2 போட் வருவானுங்க. ஸோ அவனுங்கள ஷூட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா அப்படின்னு தாங்க கேட்க வைக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிஷனை. அண்டு நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா GTA 5. இவரும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா பரி த ஹெட்செட். இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேலும் ட்ரெவரும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஆங்டனுக்கு போயிட்டு பிராடோடைய ஃபியூனரில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பிராட் தான் செத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெவர் பார்க்க போவான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியும் சைனீஸ் ஆளுங்கள்லாம் வந்துட்டு மைக்கேலை பார்த்துட்டு ட்ரெவரோடைய பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு மைக்கேலை சுட வருவானுங்க. ஸோ நம்ம அவனுங்களை சுட்டுட்டு அதுக்கப்புறமா போகிறதுக்குள்ளே போதும் நேரம். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா டிட் சம்படி சே யோகா. இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களே யோகா பண்ண வைக்கும். இப்போ நீங்கள் கண்ட்ரோலரில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூத்லெஸ்ஸாக தெரியும். சப்போஸ் நீங்கள் அந்த மூச்சு விட்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா மிஷன் ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா முதல்ல இருந்தே வரணுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரியலில் தான் யோகா பண்ண வைக்கிறாங்களேன்னு பார்த்தா கேம்லேயுமாங்க. ஸோ நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஸ்கோர் ஆப்வியஸ் அப்ரோச். ஸோ இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் 7 வந்து பார்த்திங்கன்னாங்க சப்டல் அப்ரோச்சில் வந்துட்டு
ஏதோ ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தாங்க இருக்கும். பட் ஆனால் ஆப்வியஸ் அப்ரோச்சோடைய அந்த ஒரு ப்ரெப் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்படியோ மிஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஃப்ராங்க்லின் பின்னாடிலேருந்து அங்கே சுடுறதுன்னு, மைக்கேல் அங்கேருந்து லாஞ்சர் விடுறதுன்னு, அண்ட் அங்கேருந்து காப்ஸ் வந்துட்டு லூஸ் பண்ணுறதுன்னு, அண்ட் ட்ரெவரை வச்சு ஹெலிகாப்டர் ஓட்டி ஸ்டெடியாக ஓட்டி லெஸ்டரால் மிசைலை வச்சு ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மிஷனே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச ஜிடிஏ கேம்ஸில் இருக்கக்கூடிய 3 டஃபஸ்டான மிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த கேமில் இருக்கக்கூடிய மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.